ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டக்கி மேச்சிங் கேமர்ஸ். ஸோ இன்னைக்கு என்னோட எல்லாமே என்ன பார்க்க போறோம் அப்படி கேட்டிங்கன்னா, மொக்கை அடி வாங்கி தோத்து போயிருப்பேன் நிறைய ரவுண்டு. பட் மாசா ரிவெஞ்ச் கொடுத்து எப்படி அடிச்சதா இந்த மேட்ச்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனா கொடுத்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம வாங்க வளவலன்னு பேசாம இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ போட்டிருந்தேன், அது யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், வழக்கம் போல சொல்றதுதான், உங்களுக்கு இந்த இன்ட்ரோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஏன்டா நீ சிஎஸ் ரேங்க்டு வீடியோவே போடுறான்னு கேட்குறீங்க. ஏன் கைஸ், நான் சிஎஸ் ரேங்க்டு வீடியோ போட்டதான் கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் ஆகுது. பிஆர் போட்டால் சுத்தமாக ரெஸ்பான்ஸே ஆக மாட்டேது. உங்களுக்கு பிஆர் வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் பண்றேன் பிஆர் வீடியோ. அந்த பிஆர் வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். ஹைட் அண்ட் பிளேஸ்ல எல்லா வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த ரவுண்ட்ல M197 எடுத்திருந்தேன். அதாவது ஷார்ட் கன் மாதிரியே ஒரு சின்ன கன் இருக்கும், அந்த கன் தான். சோ அந்த கன் வச்சுட்டு நானும் ஸ்லைட்ல சறுக்குனேன். எவனையுமே காணும் சொல்லி டயர்ல குதிச்சு பார்த்தேன். சோ எனிமி எப்பவுமே ஒரு பில்டிங்ல உட்காந்து இருப்பான். நான் அந்த இடத்துக்கே வந்துட்டேன். சோ அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ஸ்லைட் பண்ணி ரெண்டாவது ஸ்லைட் பண்ணி இங்கேயே நின்று இருந்தேன். எவனா வருவானா ஏன்னா இது எனிமியோட பிளேஸ், எவனா கன்ஃபார்ம் வந்துதான் ஆகணும். ஸோ கைஸ், உங்களுக்கு நான் இந்த மாதிரி கேம் பிளே வீடியோ போடுறது பிடிச்சிருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு இன்னியும் ஷார்ட்டா, அதாவது லோன் வுல்ஃப், ரூம் மேட்ச், இல்லாட்டி பிஆர் அந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு மறக்காம அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு இன்னெல்லாம் ஒப்பீனியன் இருக்கோ, என்கிட்ட சொல்லணும்னு இருக்கோ, எல்லாத்தையும் கீழே மறக்காம ஸ்மாஷ் பண்ணிருங்க. அதாவது ஸ்மாஷ்னா கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம லைக் பட்டனை லைக் பண்ணிருங்க. ஸோ கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் அங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். ஒருத்தனை நான் தான் அடிச்சான்னு பார்த்தா என் டீம்மேட் அடிச்சு அவன் கில் எடுத்துக்கிட்டான். ஸோ எனக்கு ரொம்ப சேட் ஆகி போச்சு. சோ இங்க ஒருத்த ஓடிட்டு இருந்தா அவனுக்கு நான் நல்ல டேமேஜ் கொடுத்து அவனையும் என் டீம்மேட் அடிச்சிட்டான். எனக்கு 2 கில்லுமே லாஸ் ஆயிடுச்சு. சோ இவனை எப்படியோ அந்த ஃபிஸ்ட் பவர், அதாவது அனிமேஷன்ல ஒரு ஃபிஸ்ட் பவர் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி வச்சு அடிச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஒருத்தன் தான் இருக்கான், அவனை நம்ம தான் அடிச்சான்னு சொல்லி இந்த டிராப்ல வந்து சும்மா ஃபன்னாக்காக எமோட் போட்டேன். எமோட் போட்டு அவன் சுடுற சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லி நானும் ஸ்ட்ரைட்டா ஓடினேன். அதே மாதிரி நான் கரெக்டா வர அவன் இங்கிருந்து ஓடினா அவனுக்கு 2 அடி கொடுத்துட்டேன். அவன் கரெக்டா இங்க வந்து ஊக்காங்க போட்டுருவான். எப்படியோ நம்ம தான் இந்த கில் அடிக்கணும்னு சொல்லி எப்படியோ அடிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரே ஒரு கில்லோட முடிச்சாச்சு. நானும் என் டீம்மேட்டும் ஓரியன் பவர் போட்டு பக்கத்துல நிக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நானும் ஓரியன் பவர் போட்டேன். சோ மாசா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் கைஸ் பண்ணு என்னன்னே தெரியல, நான் எப்பெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருது. எனக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. நான் அந்த மெசேஜ் தான் ஹைட் பண்ணிருப்பேன், வேற எதுவும் நான் ஹைட் பண்ணல கைஸ். சோ கைஸ், செகண்ட் ரவுண்ட்ல நான் பைசான் எடுத்துட்டேன். அதாவது BIZON அந்த கன் தான். நான் கரெக்டா தான் ப்ரொனன்சியேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பைசான் தான். அந்த கன் எடுத்துட்டு டைம் செகண்ட்ஸ் ஓடுற வரைக்கும் நானும் பொறுமையாவே இருந்தேன். ஸோ அந்த ஐ மூமெண்ட்ஸ் வச்சு நானும் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைட்ல வச்சு ஸ்லைட் ஆகிட்டு நான் பாட்டுக்கு மேலே போயிட்டேன். நான் இங்கே நின்னா என் பின்னாடி வர டீம்மேட் அவனால வர முடியாதுன்னு நினைச்சா அவன் என் கூடயே பூந்து போயிட்டான். அவன் நான் இங்கே கரெக்டாக இங்கே வந்து ஏறிட்டேன். இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோன்னு ஒரு மொக்க சீனா மொக்க வாங்கியிருப்பேன் பாருங்க. கரெக்டாக இங்கே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒருத்தனுக்கு செம டேமேஜ் கொடுத்துட்டேன். இன்னொருத்தன் என்னடா ஸ்ட்ராட்டஜியாடா யூஸ் பண்ற வாடா அப்படின்னு சொல்லி என்னை அடிச்சு போட்டாங்க. இப்போ இன்னும் ஆகும் மட்டும் பாருங்க. ஒருத்தன் டெசர்ட்ல என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை அடிக்கலாம் பார்த்தா அவனுக்கு டேமேஜே விழுகல. இப்ப ஒரே அடிதான். அவன் கரெக்டா இங்க இருக்கும் போது ஒரு அடி அடிச்சான், அந்த சைடு போகும்போது ஒரு அடி அடிச்சான், கரெக்டா வெளியே வர இன்னொரு அடி அடிச்சு என்னை முடிச்சிட்டான். ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம அவனை அடிக்கலாம் பார்த்தா அவன் அசால்ட்டா எப்பவும் போல அங்கேயே நம்மளை அடிச்சு முடிச்சிட்டான். இதுல என் டீம்மேட் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். இவன் எப்படி ஆடுறான்னு மட்டும் பாருங்க. இங்க ஒருத்தன் ஹூக்காங் போட்டு போறான், அவனை பார்த்துட்டான். பட் பின்னாடி தான் இருந்து ஒருத்தன் அடிக்கிறான்னு இவனுக்கு இப்ப வரைக்கும் தெரியல போல. இவனை அடிச்சுட்டான். இவனை அடிச்சுட்டு எனிமி வந்து ரைட் சைட்ல இருந்து அடிக்கிறான்னு நினைச்சிட்டு அவன் இங்க வந்து ஒளிஞ்சு நின்று இருந்தான். பட் பின்னாடிதான் அவன் இருக்கான்னு பார்க்காமயே இவன் அடிச்சுட்டான். சோ கைஸ், இவன் தான் என்னை அடிச்சவன். இவனை நான் எப்படி தகர அடிச்சு விடுற மட்டும் பாரு. சோ இதுக்கப்புறம் நாங்களும் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம், அவங்களும் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் கைஸ் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. எப்படி ஆடுறான்னு மட்டும் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் தான் நான் மாசா ஆட போறேன். சோ கைஸ், இந்த ரவுண்ட்ல நான் தாம்சன் எடுத்தேன். தாம்சன் எடுக்கும்போது 0 காயின் இருந்துச்சுன்னு சொல்லி A94 எடுத்தேன். A94 எடுத்தாலும் 200 காயின் தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியும்னு சொல்லி மறுபடியும் தாம்சனே எடுத்தேன். என்னடா ஸ்கிரீனை இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஐ மூமெண்ட்ஸ் வச்சு தான் கைஸ் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டைம் முடிகிற வரைக்கும் போர் அடிக்கும்னு சொல்லி அதை மட்டும் சும்மா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கரெக்டா அந்த ஐ மூமெண்ட்ஸ் வச்சு இப்படி
இப்படி திருப்பிட்டு ஓடிட்டு இருந்தேன். கரெக்டா அப்படி போகாம கீழே குதிச்சிட்டேன். இந்த கீழே குதிச்சதும் நல்லதா தான் போச்சு. ஏன்னா இந்த கீழே குதிச்சுனா நான் இந்த மேட்சை தரமா ஆடி இருப்பேன். ஸோ கைஸ் கீழே குதிச்சு இப்படி சுத்தி வந்துட்டு இருந்தேன். எவனா இருக்கானா பார்த்தேன். இந்த நேரத்துல லெஃப்ட் சைட்ல ஒருத்தன் ஓடி இருப்பான். நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா எனக்கு தெரியல. நானே நோட்டீஸ் பண்ணல. அப்போ நானே ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நோட்டீஸே பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டயர்ல வந்து ஏறி குதிச்சேன். அவன் வந்து அந்த சைடு பஞ்சை நின்று இருந்திருக்கான். எனக்கு தெரியல. நான் கரெக்டா இந்த ஸ்டெப் ஏறி போய் எவனுமே இருக்க மாட்டேன்னு நினைச்சு நானும் போவேன். போகும்போது என்னாச்சுன்னா இங்க ஒருத்தர் நின்று இருப்பான் பாருங்க. கரெக்டா நின்று இருப்பான். அவனுக்கு ஃபுல்லா தலையிலே அடிச்சு முடிச்சிட்டேன். தலையிலே அடிச்சு முடிச்சனாட்டி எனக்கும் ஓரியன் பவர் ஃபுல்லா ஏறிச்சு. அவனும் நாக் ஆயிட்டான். அதுவும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து எனக்கு மேக்ஸ் சவுண்டும் கிடைச்சிருச்சு. மேக்ஸ் சவுண்ட் கிடைச்சோன்னா அங்க 2 பேர் ஓடிட்டு இருந்தாங்க. தாம்சன் வச்சு அடிக்க முடியும்னு சொல்லி P90 எடுத்தேன். சரி அவன் மறுபடியும் உள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் தாம்சன் எடுத்தேன். மறுபடியும் P90 எடுத்து அவன் தூரத்துல இருந்து அவனை அடிச்சுட்டு இருந்தேன். பட் அவன் மேல ஒரு புல்லட் கூட படல. சரி இதுக்கப்புறம் வேலைக்காக சொல்லி P90 வச்சுட்டு தாம்சனே எடுத்துட்டேன். என்னடா வளர்ற இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல கைஸ். அவங்க 2 பேர் லாங் ரேஞ்சில் இருந்தாங்க. சோ லாங் ரேஞ்சில் இருக்கும்போது தாம்சன் வச்சு அடிச்சா ஒரு புல்லட் தான் போடுன்னு சொல்லிட்டு P90 எடுத்தேன். அவ்வளவுதான். இங்க ஒருத்தன் டிராப் கட்டு இருந்தா அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்தேன். மேலே ஒருத்தன் இருந்தா அவனுக்கும் செம டேமேஜ் கொடுத்தேன். என் டீம்மேட் நான் கொடுத்த டேமேஜ்ல அவன் ஒரு கில் எடுத்துட்டான். சோ இனியும் ஒருத்தன் தான் இருக்கான் மேல. அவனை நான் பார்த்துட்டேன். சோ அவனை பார்த்தோன்னு நான் கரெக்டா இந்த கண்டெய்னர் கிட்ட வந்து நின்று அவன் டீம்மேட் ரிவைவ் பண்ண போனான். நானும் என் டீம்மேட் சட்டுன்னு ஏறிட்டோம். யாருன்னு அவன் ரிவைவ் பண்ணணும் அவனுக்கு க்ளூவால் போட்டான். நான் சட்டுன்னு ஓரியன் பவர் போட்டு அவனுக்கு பாதி பிளட்டை குறைச்சு விட்டேன். இந்த கேப்ல அவன் கீழே குதிச்சிட்டான். கீழே குதிச்சது நான் பார்த்தேன். பட் என் டீம்மேட் பார்க்கல. அதுவும் நல்லதா தான் போச்சு. ஏன்னா எனக்கு கில்லு கிடைக்கும் சொல்லி நான் ஆசையா ஓடிட்டு இருந்தேன். சரி இதுக்கு மேல ஜோனே வந்துச்சுன்னு சொல்லி நம்மளே ஏறி போய் அடிச்சிருவோம் சொல்லி நானே ஏறி போய் அடிச்சு அவனை முடிச்சிட்டேன். சோ இந்த ரவுண்ட்ல டபுள் டேக் டவுன் அடிச்சிருக்கேன். மாசா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. சோ இந்த ரவுண்ட்ல டபுள் டேக் டவுன் அடிச்ச உடனே சும்மா உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நாங்க 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். அவங்க ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க. சோ இது வந்து ரவுண்ட் 4. சோ இந்த ரவுண்ட் 4ல நானும் அதே கன்னு தான் வச்சுட்டு மஷ்ரூமு ரிப்பேர் கிட்டு அந்த மாதிரி ஹெல்மெட் அப்கிரேட் பண்றது அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் சில பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தேன் ஸ்டோர்ல. ஸோ வாங்கி முடிச்சோன்னா க்ளூவால ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாமே பக்கா. ஸோ அடுத்த ரவுண்ட்ல நம்ம கன்னு மாத்திக்கலாம். நானும் கேஷுவலா விட்டுட்டு. ஸோ இப்போ டைம் 2 செகண்ட் தான் இருக்கு. 2-1 நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்துல தான் 2வது நோட்டிபிகேஷன் வரும். எனக்கு சரியான கடுப்பாய் போச்சு கை. வேற என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நானும் ஓடிட்டு இருந்தேன். நோட்டிபிகேஷன் வரதா செய்யும் அப்படின்னு சொல்லி நானும் ஓடிட்டு இருந்தேன். இப்போ என் கையில டெசர்ட் தாம்சன் மேக் இருக்கு. டெசர்ட் வச்சு எனிமி டீம்ல ஒருத்தனுக்கு 71 டேமேஜ் கொடுத்தேன். இங்க வருவான் பார்த்தா அவன் இங்க வரல. சோ நான் மறுபடியும் அந்த இடத்துக்கே போனேன். அந்த இடத்துக்கு போகும்போது எவனா நிப்பாங்க பார்த்தா தூரத்துல எவனுமே நிக்கல. சோ நானும் கேஷுவலா விட்டேன். அந்த வீட்டுக்குள்ள ஒருத்த வந்தது மட்டும் பார்த்துட்டேன். என் டீம்மேட் அவன் நல்லா 2 அடியில 2 அடினா M187 வச்சு 2 அடியில முடிச்சிட்டான். அவன் கீழே ஹூக்காங் போட்டு இன்னொரு டீம்மேட் அடிக்க போயிட்டான். சோ அந்த டீம்மேட்டை அடிக்க போற நேரத்துல நான் இந்த டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டேன். பார்த்தா அவன் இவனையும் முடிச்சிட்டான் அவனையும் முடிச்சிட்டான். சோ நான் இவனை ரிவைவ் பண்ணிட்டு இப்படி ஓடிட்டு இருந்தேன். இவன் இங்கதான் நிக்கிறான்னு நானும் மறுபடியும் நோட்டீஸ் பண்ணல கைஸ். ஏன்னா நான் இந்த மேட்ச் விளையாண்டு இருக்கும் போது நான் மறுபடியும் அங்கத்து ஒருத்த ஓடி வந்தானே அவனை நோட்டீஸே பண்ணல. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணும் போது தான் நோட்டீஸே பண்ணேன். சரி நம்ம மேல போய் அவன் அடிப்போம் சொல்லி நானும் போனேன். ஸோ கைஸ் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். கரெக்டாக இங்கே வரும் போது எனக்கு ஃபோன் லேக் ஆகி விட்டுருச்சு. இவன் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். ஸோ நல்லா க்ளூவால் போட்டு நான் ஓரியன் பவர் போட்டு ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க அவன் கரெக்டாக ஓடி வருவான். ஜம்ப் பண்ணி ஒரே ஹெட்ஷாட்டாக மாசாக கொடுத்துருப்பேன். இந்த ஹெட்ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல உட்காந்து நான் மெடிக்கிட் போட்டிருந்தேன். இப்போ இந்த சைடை கிராஸ் ஆகி ஒருத்தன் ஓடுவான். அவன் என்னை பார்த்துட்டு நான் இப்படி போய் அவனை அடிக்கலாம் பார்த்தா அவன் க்ளூவால் போட்டான். அதான் எனக்கு சங்கட்டமாய் போச்சு. சரி நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி நானும் சைடு ஓடினேன். அப்போ எனிமி டீம்ல ஒருத்தன் டிராப் எடுக்க போனோம். அவனையும் நான் முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என் டீம்ல நான் ஒருத்தன் தான் இருப்பேன். இங்க ஒருத்தன் அவன் அடிக்கிற கேப்ல என்னை அடிச்சலாம் சொல்லி வந்தான். அவனையும் அடிச்சு மொத்தமா இந்த மேட்ச்ல ட்ரிபிள் டேக் டவுன் அடிச்சிட்டேன். போன மேட்ச்ல டபுள் டேக் டவுன் மொத்தமா 6 டேக் டவுன் அடிச்சிருக்கேன். அதாவது உங்களுக்கு புரியுறபடி சொல்லணும்னா 6 பேர்த்த நான் அடிச்சு முடிச்சிருக்கேன் 2 ரவுண்ட்ல. சோ இந்த ரவுண்ட்ல நான் தெரியாதனமா AWM எடுத்துறேன். ஏடருமா லட்டையானு அது சொல்லவே முடியாது. சில டைம் நான் AWM மட்டும் எடுத்துட்டு போய் தனியா அடிப்பேன். சோ AWM மேக்ஸ் 7 டெசர்ட் இந்த மாதிரி நல்ல காம்பினேஷன்ல வச்சா நான் சட்டுன்னு போய் நாக்கு தான் ஆகுவேன் தவிர நல்லாலாம் அடிக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல AWM வச்சு AWM மேகு டெசர்ட் ஸ்விட்ச் பண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். அதே இடத்துல டைம் செகண்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல முடிஞ்சோன்னா நானும் ஸ்ட்ரைட்டா ஓடிட்டு இருந்தேன். என் டீம்மேட் எப்படி ஓடுறான் பார்த்தா அவன் ரைட் சைடு ஓடிட்டு இருந்தான். ஸோ நானும் ஸ்ட்ரைட்டா ஓடிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த டிராப் பக்கத்துல தான் எனிமி இருக்கான். இங்க எவனுமே இருக்க மாட்டான்னு நினைச்சு போனேன். பார்த்தா இங்க ஒருத்த ஏறி குச்சான். அவன் என்னை பார்த்துட்டான். அவன் என்னை நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். ஓரியன் பவர் போட்டு பாதி டேமேஜ் குறைச்சலாம் பார்த்தா இந்த சைட்ல இருந்து அடிக்கிறான் அந்த சைட்ல இருந்து அடிக்கிறான். கடைசியில இவனுக்கு நல்லா தான் டேமேஜ் கொடுப்பேன். பட் அவன் நாக்கே ஆல. ஏன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ஒருத்த அடிச்சிட்டான். ரைட் சைட்ல இருந்து இவனை நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல என் டீம்மேட் இவன் ஒருத்தன் தான் இருப்பான். ஸோ இவன் என்ன சொல்றது ஜோன்லயே நாக் ஆயிரும். ஆஃப்லைன் போயிட்டான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஜோன்லயே நாக் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த இடத்த மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சோ கைஸ் இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணணும்னா நாங்க 3 ரவுண்டு அவங்க 2 ரவுண்டு. சோ இதுதான் ஃபைனல், அதாவது கடைசி அத்தியாயம்னா ஒண்ணுமே இல்ல, கடைசி ரவுண்டு தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடைசி ரவுண்ட்ல நான் வெறும் டெசர்ட் மேக்ஸ் 7, ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி நான் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓரியன் பவர் வேணும்னா நம்ம போன் ஃபயர்ல கொஞ்ச நேரம் நிப்போம். பார்த்தா போன் ஃபயர்ல கரெக்டா கொஞ்சம் வந்து ஓரியன் பவர் கிடைச்சிரும். ஸோ டைம் விட்டுருச்சு சொல்லி நானும் ஓடிட்டேன். தூரத்துல இருந்து ஒருத்தன் ஆர்க் 7ல எனக்கு 2 அடி கொடுத்தான். பட் நானும் அதெல்லாம் கண்டுக்காம ஓடிட்டே இருந்தேன். சரி டிராப் வர வரைக்கும் பொறுமையா இருப்போம் சொல்லி பொறுமையா இருந்தேன். உனக்கு டிராப் வந்தமா சவுண்ட் கேட்டுச்சு, பார்த்தா டிராப் வரல. மறுபடியும் மேல பார்த்தா மறுபடியும் வந்த மாதிரி இருந்துச்சு, அப்போ மறுபடியும் வரல. கரெக்டா நான் ஸ்கிரீனை மறுபடியும் மேல தூக்குனா மறுபடியும் வந்துருச்சு கைஸ். என்னடா இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல மட்டும் தான் ஒரே விஷயத்த 2-3 வாட்டி சொல்றேன்னு நினைப்பீங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் அந்த மாதிரி தான் ஆடி இருக்கேன். அதனால நான் அந்த மாதிரி 3 வாட்டி சொல்றேன். இந்த இடத்துல ரைட் சைட்ல இருந்து ஒருத்தன் ஓடி இந்த வீட்டுக்குள்ள வந்தான். அவன் என்னை பார்க்கறான், நான் அவனை பார்த்துட்டேன். ஸோ ஓரியன் பவர் போட்டு அவனுக்கு பாதி பிளேட்டை குறைச்சுன்னா செம்மையா அழுத்தி மேக்ஸ் 7 அழுத்தி அவனை முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே நல்லாவே அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் இந்த ரவுண்ட்ல ஒரே ஒரு கிளி தான் அடிச்சிருக்கேன். மேல இருந்து பாம்போட வெயிட் பண்ணாங்க. நான் கரெக்டா ஓடி வந்து இங்க சேஃப் ஆயிட்டேன். அங்க தூரத்துல இருந்து ஒருத்த அடிச்சான், இங்க கரெக்டா குதிச்சான் ஹூகாங் போட்டு. நான் அவனையும் ஓரியன் பவர் போட்டு தடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் இவனையும் அடிச்சிட்டேன். இவன் தான் எனக்கு போன ரவுண்ட்ல என்னை அடிச்சு முடிச்சான். பட் நான் அவனை இந்த ரவுண்ட்ல அடிச்சு முடிச்சிட்டேன். சோ இந்த இடத்துல நான் பெரிய தப்பு பண்ணிருப்பேன். என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்தனை அடிச்சு முடிச்சிட்டேன். அவன் தலை மட்டும் தெரிஞ்சு அவனை அடிச்சிடலாம், தலையிலே அடிச்சிடலாம், ஆஃப்லைன் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அவன் என்னை பிராங்க் பண்ணி P90 வச்சு அழுத்தி முடிச்சிட்டான். அவனுக்கு மேக்ஸ் 7 எடுத்து அடிக்கிறக்குள்ள அவன் கீழே குதிச்சான். என் டீமேட் இந்த வீட்டுல உட்காந்து அவனை தரமா AK-47லயே முடிச்சிட்டான். சோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பை கைஸ், மேலும் அடுத்த வீடியோல